ஹரிஷ் கொடுத்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஷாலினியின் முகம் சிவக்க ஆத்திரத்துடன், ஹரிஷ், இன்னைக்கு நான் தோத்துருக்கலாம். ஆனால் என் சாம்ராஜ்யம் இவ்வளோ சாதாரணமானது இல்லை. அடுத்த முறை நான் வரும்போது உன் மூளையும் வேலை செய்யாது, உன் படையும் உன்னை காப்பாத்தாது. ஹரிஷ் நக்கலாக, வெயிட் பண்ணுறேன். வழியில் போகும்போது அந்த தாத்தாவுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. பாவம், ரொம்ப நேரமாக பிரியாணிக்கு இலை அரைச்சிட்ருக்காரு. கர்ணாவின் ஆட்கள் சிரிக்க ஷாலினி அவமானத்தின் உச்சத்தில் அந்த இடத்தை விட்டு தனது ஆட்களோடு வெளியேறுகிறாள். ஷாலினி சென்றதும் ஹரிஷ் தன் காரை எடுத்துக்கொண்டு தனியாக கிளம்புகிறான். கர்ணாவையும் அவனது ஆட்களையும் தன் பாதுகாப்பிற்காக வேறு இடத்திற்கு அனுப்பிவிடுகிறான். இப்போது ஹரிஷின் முகத்தில் சிரிப்பு இல்லை, ஒரு தீவிரமான சிந்தனை. ஷாலினியை ஏமாத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. அவள் மறுபடியும் ஒரு பெரிய படையோட தான் வருவா. ஆனால் அதுக்குள்ள நான் முழு பலத்தத்தையும் அடைஞ்சே ஆகணும் என்று தனக்குள் நினைத்து கொள்கிறான். இப்போது அந்த நிஜமான ரகசிய லேப் எங்கே இருக்கிறது? அடர்ந்த காட்டிலா, மலையிலா? இல்லை, ஹரிஷின் கார் நகரத்தின் மையப்பகுதிக்கு வருகிறது. அது எப்போதும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த ஒரு பெரிய ஷாப்பிங் மால். அந்த மாலின் அண்டர்கிரவுண்ட் பார்க்கிங்கின் மிக இருண்ட, பயன்பாட்டில் இல்லாத ஒரு மூலைக்கு ஹரிஷ் தனியாக செல்கிறான். காரை விட்டு இறங்கிய ஹரிஷ் சுற்றிலும் உற்று பார்க்கிறான். சுற்றிலும் இவ்வளவு மனிதர்கள், இவ்வளவு கேமராக்கள். ஆனால் யாருக்கும் தெரியாது இந்த சுவருக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று நினைத்தபடி பார்க்கிங் சுவரில் இருக்கும் ஒரு பழைய தீயணைப்பு பெட்டியின் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பாக்ஸ் கண்ணாடியை திறக்கிறான். அங்கே ஒரு சிறிய ஸ்கேனர் இருக்கிறது. ஹரிஷ் தன் கட்டை விரல் ரேகையை வைக்கிறான். ஆக்சஸ் கிராண்டட் என்ற ரோபோட்டிக் குரல் கேட்கிறது. ஒரு பெரிய கான்கிரீட் சுவரே மெதுவாக இரண்டாக பிளக்கிறது. உள்ளே பல 100 கோடிகள் செலவில் அவனால் ரகசியமாக உருவாக்கப்பட்ட நவீனமும் பழமையும் கலந்த ஒரு பிரம்மாண்டமான ரகசிய ஆய்வகம். அதுதான் ருத்ராக்ஷ். உள்ளே நுழையும் ஹரிஷை வரவேற்க அங்கு யாரும் இல்லை. அந்த பிரம்மாண்டமான லேப் முற்றிலும் வெறிச்சோடி கிடக்கிறது. ஹரிஷ் தன் சொந்த அறிவாலும் உழைப்பாலும் மட்டுமே இந்த ரகசிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருந்தான். பழங்கால ரகசியங்களை நவீன அறிவியலோடு இணைக்கும் ஒரே ஜீனியஸ் அவன் மட்டும்தான். இது வெறும் டெக்னாலஜி லேப் மட்டுமல்ல, ஹரிஷ் உலகிற்கு தெரியாமல் ரகசியமாக சேகரித்து வைத்திருக்கும் மிக அரிய, விலைமதிப்பற்ற மூலிகைகளின் கருவூலம். பல நூற்றாண்டுகளாக உலகிற்கு மறைக்கப்பட்ட ஓலைச்சுவடிகளும், அழிந்து போன தாவரங்களின் சாறுகளும், பனிப்பாறை போன்ற குளிர்விக்கப்பட்ட கண்ணாடி பேழைகளில் இங்கே பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அதிநவீன டிஜிட்டல் குறியீடுகளாலும் பண்டைய கால பூட்டுகளாலும் பின்னப்பட்ட இந்த லேபை ஹரிஷை தவிர வேறு யாராலும் திறக்க முடியாது. ஏன், சேட்டலைட் மூலமாகவோ அல்லது அதிநவீன ஸ்கேனர்கள் மூலமாகவோ கூட இந்த லேப் இருக்கும் இடத்தை யாராலும் பார்க்கவோ படம் பிடிக்கவோ முடியாது. அந்த அளவுக்கு ரேடியேஷன் ப்ரூஃப் மற்றும் லேசர் பாதுகாப்பு வளையங்களால் இது முழுமையாக மறைக்கப்பட்டுள்ளது. லேபின் கணினிகள் தானாக ஆன் ஆகி அவனது வருகையை உறுதி செய்கின்றன. ஹரிஷ் அங்குள்ள பெரிய கண்ணாடியின் முன்னால் நின்று தன் முகத்தை பார்க்கிறான். ஹரிஷ் தீர்க்கமான பார்வையுடன் தனக்குள் பேசுகிறான். ஷாலினியை தற்காலிகமாக ஏமாத்திட்டேன். ஆனால் அவளோட ஈகோ அவளை சும்மா விடாது. அவள் என் பலவீனத்தை தேடி அழிக்கணும்னு நினைப்பா. என் உடம்புல இருந்த அந்த கவசத்தோட பவரை மறுபடியும் நான் மீட்டி எடுக்கணும். இந்த சாதாரண உடம்பை வச்சுக்கிட்டு என்னால் அவ கூட மோத முடியாது. அதனால் இந்த தடவை நான் மீட்டி எடுக்க போகிற அந்த கவசத்தை யாரும் நெருங்கக்கூட முடியாத மாதிரி மாற்றணும். நிச்சயமாக என்னோட குரு ருத்ரவேந்தரோட உதவியால் இதை நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன் என்று தனக்குள் பேசிக்கொள்கிறான் ஹரிஷ். சிறிது நேரத்தில் அந்த அறையின் நிசத்தத்தில் ஒரு நிழல் உருவம் அங்கு நின்றது. அது வேறு யாருமல்ல, ருத்ரவேந்தர் தான். ஹரிஷுக்கு இப்போது தனது உதவி தேவைப்படும் என்று அறிந்த ருத்ரவேந்தர் அந்த இடத்திற்கு வந்தார். குரு, இப்போதான் உங்களை பற்றி நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக கடவுள் மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. இந்த கவசத்தோட பவரை மறுபடியும் மீட்டெடுக்க நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்ல, அதற்கு ருத்ரவேந்தர், ஹரிஷ், இது ஒன்றும் உனக்கு புதிய விஷயம் இல்லை. நல்லா யோசி. இதை எப்படி கொண்டு வரணும்னு உனக்கே தெரியும். இனி வர்ற எல்லா காலங்களிலும் எதிர்க்க உனக்கு இந்த சக்தி மட்டும் போதாது. நீ சாதாரண ஆள் இல்லை ஹரிஷ், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. உன்கிட்ட இருந்து பறிக்க நினைக்கிற அந்த பவரை ஃபஸ்ட்டு உன் உடம்புல கொண்டு வா. அதுக்கப்புறம் யார் நினச்சாலும் அதை தடுக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு நிச்சயமாக உனக்கே புரிய வரும். அதை பண்ணு, போதும் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு மறைந்தார்.
ருத்ரவேந்தர் சென்றதும் அவன் லேபின் மையத்தில் இருக்கும் மூலிகை சாறுகள் ஒளிரும் ஒரு டிஜிட்டல் பாதுகாப்பு பெட்டகத்தை நோக்கி நடக்கிறான். என்னோட அந்த கவசத்தை அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டேன். என் உடம்புல ஓடுறது 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த என் முன்னோர்களோட ஒரு மாபெரும் போர் வீரனோட ரத்தம். அந்த ரத்தத்தில் இருக்கிற வாரியர் டிஎன்ஏ இப்போ முழுசாக முழிக்கணும். அந்த கவசத்தை மீட்டெடுக்க நிச்சயமாக உனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் ஹரீஷ். கமான், யூ கேன் டூ இட் என்று தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக் கொள்கிறான். ஹரீஷ் தன் லேபில் இருந்த அந்த பழைய ஏட்டுச்சுவடிகளையும் பல நூற்றாண்டுகள் பழமையான மருத்துவ நூல்களையும் வெறித்தனமாக புரட்டுகிறான். மூளையை கசக்கி ஒவ்வொரு வரியாக ஒப்பிட்டு ஆராய்கிறான். இல்லை, வேற வழியே இல்லை. இந்த துரோகத்தையும் சதியையும் முறியடிக்கணும்னா சும்மா நார்மலாக யோசிச்சா வேலைக்கு ஆகாதாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு சூப்பர் கம்ப்யூட்டராலையும், ஏன் எந்த ஒரு ஸ்கேனராலையும் கணிக்க முடியாத ஒரு பவர் இப்போ எனக்கு வேணும். அந்த பழைய பவரை மட்டும் மீட்டெடுத்தா போதாது, அதை விட பல மடங்கு பவர்ஃபுல்லாக இனி எவனுமே என் பக்கத்தில் கூட நெருங்க முடியாத அளவுக்கு மாறணும். தீவிரமான சிந்தனைக்கு பிறகு அவனது கண்கள் அந்த பழைய இரகசிய குறிப்பில் வந்து நிற்கின்றன. அவனுக்கு பொறி தட்டுகிறது. கரெக்ட், அதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த சஞ்சீவினி எக்ஸ் மட்டும்தான். இதை எடுத்தா என் ஆர்மர் திரும்ப கிடைக்கிறது மட்டும் இல்லை, எவனும் தொட முடியாத அளவுக்கு அசுரத்தனமான ஒரு பவர் எனக்குள்ள பிறக்கும். ஆனால் அவனது சொந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் சஞ்சீவினி எக்ஸ் இன் எச்சரிக்கை செய்திகள் உலர்கின்றன. இது ஒரு ஜெனட்டிக் ட்ரிக்கர். இதை உட்கொண்டால் நரம்புகள் அனைத்தும் நெருப்பை போல எரியும். மரண ஆபத்து ஏற்படலாம். ஹரிஷ் உறுதியுடன், என் உயிரை விட என் லட்சியமும் என் குடும்பத்தோட உயிர் முக்கியம். ஷாலினி ஒரு அரக்கி. அவளை அழிக்கணும்னா நான் ஒரு அசுரனா மாறணும். வரட்டும், பார்க்கலாம். ஹரிஷ் தன் கைகளால் அந்த பாதுகாப்பு பெட்டகத்தை திறக்கிறான். உள்ளே அடர்ந்த நீல நிறத்தில் திரவ வடிவில் ஒளிர்கிறது உண்மையான சஞ்சீவினி எக்ஸ். அது பல நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வந்த ஒரு மாபெரும் சக்தி. ஹரிஷ் அந்த சிறிய குப்பியை தன் கையில் எடுக்கிறான். அவனது கண்கள் அந்த நீல நிற ஒளியில் மின்னுகின்றன. எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த திரவத்தை ஒரே மூச்சில் குடிக்கிறான். ஒரு சில நொடிகள் மயான அமைதி. பின் திடீரென ஹரிஷ் நெஞ்சை பிடித்து கொண்டு தரையில் விழுகிறான். அவனது தொண்டையிலிருந்து ஒரு பயங்கரமான அலறல் வெளிவருகிறது. ஹரிஷின் உடம்புக்குள் ஒரு எரிமலையே வெடிப்பது போல் இருந்தது. அவனது நரம்புகள் அனைத்தும் நீல நிறத்தில் ஒளிரத் தொடங்குகின்றன. அவனது உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்லிலும் தூங்கிக் கொண்டிருந்த அந்த போர்வீரனின் மரபணு இப்போது விழித்து கொள்கிறது. அவனது தசைகள் இறுகுகின்றன. கண்கள் கோவை பழம் போல் சிவக்கின்றன. டிஜிட்டல் பவர் என்றது செயற்கையான கவசம் உடைந்து இயற்கையான அசுரத்தனமான ஒரு பவர் அவனுக்குள் பிறக்கிறது. ஹரிஷ் தனியாக தரையிலிருந்து எழுந்து நிற்கிறான். அவனது மூச்சுக்காற்று ஒரு டிராகனின் சீற்றத்தைப் போல இருக்கிறது. அவன் அருகிலிருந்த ஒரு இரும்பு தூணை தனது வெறும் கையால் ஓங்கி அடிக்கிறான். அந்த பெரிய இரும்பு தூண் வளைந்து நெளிந்து கீழே விழுகிறது. ஹரிஷ் லேபின் பிரம்மாண்ட திரைகளில் தன் உடலின் ஆற்றல் அளவுகளை பார்க்கிறான். கிராஃப்கள் அனைத்தும் உச்சத்தை தொட்டு எழுகின்றன. அவனது கண்களில் ஒரு வெறித்தனமான நெருப்பு. ஹரிஷ் கம்பீரமான சற்று கனத்த குரலில் தனக்குள் சிரித்தபடி, டிஜிட்டல் பவரை அழிச்சிட்டா நான் சாதாரண மனுஷன்னு நினச்சியா ஷாலினி? இப்போ வா, இப்போ வந்து மோதிப்பாரு. இனிமேல் நடக்கிறது மூளைக்கான யுத்தம் இல்லை, இரத்தத்துக்கான யுத்தம். அதே நேரத்தில் நகரத்தின் மற்றொரு எல்லையில் இருக்கும் ஹெர்பல் மெடிக்கல் காலேஜ். அதன் தலைவரான இனியன் பார்க்க மிகவும் சாந்தமானவர் போல தெரிந்தாலும் மூலிகைகள் மற்றும் இயற்கை மருத்துவ உலகத்தின் மாபெரும் சக்கரவர்த்தி. நூற்றாண்டுகள் பழமையான பல ஓலைச்சுவடிகளை தன் வசம் வைத்திருப்பவர். சஞ்சீவினி எக்ஸ் பற்றிய தகவல்களை தன் சொந்த ஆராய்ச்சிகள் மூலம் ஓரளவுக்கு தெரிந்தவர். அவரது பிரம்மாண்டமான அறையில் மூலிகை சாறுகள் கொதிக்கும் பாத்திரங்களுக்கு நடுவே இனியன் அமர்ந்திருக்கிறார். அவரது கண்கள் கணினி திரையில் இருக்கும் ஹரிஷின் மருத்துவ அறிக்கைகளை பார்க்கின்றன. இனியன் தனக்குள் ஒரு தீர்க்கமான புன்னகையுடன் பேசுகிறான். ஹரிஷ், அந்த போர் வீரனோட டிஎன்ஏவை நீ விழிப்படைய வச்சிருக்கலாம். ஆனால் அதை உன்னால் முழுசாக கட்டுப்படுத்தவே முடியாதுடா தம்பி. மூலிகைகளோட அசல் ரகசியமும் அதோட வீரியமும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சஞ்சீவினி எக்ஸ் உன்னை உள்ளுக்குள்ளேயே எரிச்சு அழிக்காமல் உன்னை காக்கணும்னா அதுக்கு என்கிட்ட மட்டும்தான் மருந்து இருக்கு. அந்த ஃபார்முலா எனக்கு வேணும், கண்டிப்பாக வேணும். அதை எப்படியாவது அவன்கிட்ட இருந்து நான் பிடுங்கியே தீருவேன். லேப்பை விட்டு வெளியேறி தன் புதிய சக்தியோடு காரை நோக்கி நடக்கும் ஹரிஷை இனியனின் ஆட்கள் மிக மரியாதையுடன் அணுகுகிறார்கள். சார், எங்களோட தலைவர் உங்களை ஒரே ஒரு முறை பார்க்கணும்னு சொல்கிறாரு.
இது உங்களோட உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் சார், ப்ளீஸ் வாங்க. சுற்றிலும் ஆட்கள் சூழ்ந்திருப்பதாலும் இந்த இனியன் என்பவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தினாலும் ஹரிஷ் அவனது காலேஜுக்கு செல்ல சம்மதிக்கிறான். இனியனின் அறை. அங்கே மூலிகை தேநீர் ஹரிஷுக்கு உபசரிக்கப்படுகிறது. வாங்க ஹரிஷ், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த சஞ்சீவினி எக்ஸ் இருக்கே, அது சாதாரண மனுஷங்க தொடக்கூட முடியாத ஒரு சக்தி. அதை இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் முறையான மூலிகை பேலன்ஸ் இல்லைன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் உங்கள் உடம்பு உள்ளுக்குள்ளேயே எரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஃபார்முலாவை என்கிட்ட கொடுத்துடுங்க. அதை எப்படி பாதுகாப்பாக ஹேண்டில் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது உலக நன்மைக்காக. ஹரிஷ் இனியனின் கண்களை உற்று பார்த்து நக்கலாக புன்னகைக்கிறான். உலக நன்மையா? இல்லை உங்கள் காலேஜோட அடுத்த 100 கோடி பிஸ்னஸா இனியன் சார்? நீங்கள் வச்சிருக்கிற இந்த மூலிகை டீலேயே லேசான மயக்க மருந்து கலந்துருக்குன்னு என் புது சென்ஸ் எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. இனியன் அதிர்ச்சி அடைகிறான். அவனது ஆட்கள் ஹரிஷை சூழ்ந்து கொள்கிறார்கள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.